பாலிக்கு போயிருக்கிறாங்க. பாலியை காலி பண்ணிட்டாங்க. வல்லரசு நாட்டில இருந்து போய் செய்யற வேலையா இது? ரூம்ல மினி ஃப்ரிட்ஜ், பெட்டும் தான் மிச்சம். குளிக்கிற ஷாம்புவை கூட விட்டு வைக்கவில்லை. இதற்கு முதல்லையுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இது ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். No, paid. No, please. Please pay. You don't need money. No. This is family too. We are paying. You have to adjust, right? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வேர்ல்ட்ல டாப் 5ல உள்ள ஒரு நாடு, வல்லரசு நாடு, ஜிடிபியில் 3வது இடத்தை பிடிச்ச நாடு. படிச்சிருக்கிறாங்க. பக்கத்து நாடு, அதுவும் ஒரு சின்ன நாடு, வறுமையில் கஷ்டப்படுற ஒரு நாட்டுக்கு வெக்கேஷனுக்கு போய் செய்கிற காரியமா இது? மானத்தை வாங்குறாங்க. Cekan barang di Diaspora Resort Ubud. Tamu India maling. Tamu India maling. Ini barang-barang yang dicuri di bagnya dia. Nih. Maling India maling. Oh, nyang sih aja officer. Nyuri dia nyuri. Tolong disebarkan. Sekali-sekali harus dikasih pelajaran kayak gini nih India nih. Walaupun tidak semua India begini. Semua dicek di parkiran. Dan ini barang-barang yang dicuri sama dia. Ini lemah. Remember to remember. All day. This is how to ask. If you like this room, for example, we check this bag already. But we have the room. But this one, you might to check yourself. This is your fault, not us. We kind to you. We're not going to the police about this one. There is some proof. Sopir mah lu izin dulu, udah stop lu nen. Seno. Singidang Maya, no. Jangan mengaku namanya. Jangan kan aku Maya, tapi dari reservasi nggak ada konfirmasi, mau bayar gimana caranya kita? Kita udah posting semua. Berarti ngoyo. Just call police. Saya ayo. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது பாலியில் ஒரு ரிசார்ட், ஒரு விழாவில் நடந்த ஒரு திருட்டு சம்பவம். இந்தியாவிலேருந்து குரூப் ஆஃப் 4, அதாவது இவங்க கப்பலா அல்லது ஃப்ரெண்ட்ஸாண்டு உறுதிப்படுத்தவில்லை, 2 ரூமில் தங்கி இருந்திருக்கிறாங்க. வெக்கேஷன் பேரில் போய் இவங்க திருடி இருக்கிறாங்க. இந்த நாடு டூரிஸ்ட்டை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்போ சரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கேஸ் பிரச்சனை, எக்கானமி ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்களே இந்தியாட்டேருந்து தான் பணங்கள் எல்லாத்தையுமே கடனாக வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? பிச்சைக்கார நாட்டில் போய் பிச்சைக்காரன் டே களவெடுத்துருக்குறாங்க. இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஹோட்டலில் இருக்கிற பீச் டவல், ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற பீச் டவல் ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டவலை ரிட்டர்ன் பண்ணாமல் ரூமுக்கு கொண்டு கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக 20-30 டவலுக்கு மேலே கலெக்ட் பண்ணி திருடி இருக்கிறாங்க. அதை விட ஒவ்வொரு முறையும் ரெஸ்டாரண்ட் இதுகளுக்கு போகும்பொழுது ஸ்பூன், ஃபோக், கரண்டி வகைகள் எல்லாத்தையுமே திருடி இருக்கிறாங்க. அதை விட பாத்ரூம் மேட், குளிக்கிற டவல், டிவி ரிமோட் கண்ட்ரோல் வைக்கிற ஸ்டாண்ட்லேருந்து ப்ளோ ட்ரையர், இப்படி நிறைய பொருட்களை இவங்க களவெடுத்துருக்குறாங்க. இது ஒரு கேவலக்கட்ட வேலை. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு இவங்கள ஒரு சந்தேகம் முதல்ல இருந்திருக்கு. இவங்களை பார்த்தா பணக்கார திருடர்கள் அவங்க முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. செக் அவுட்டில் வேனுக்குள்ளே லக்கேஜை ஏற்றும் பொழுது இவங்களை பிடிச்சிருக்கிறாங்க. பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கிறாங்க. மேட்சிங்காக ட்ரெஸ்ஸுமே அணிஞ்சிருக்கிறாங்க. இதை விட ஒரு கேவலக்கட்ட வேலைன்னு சொன்னால், இவங்களே ஒரு வீடியோவை படம் பிடிச்சி இவங்களே இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த பாத்ரூமில் இருக்கிற
இந்த கண்டிஷனர், அதாவது டிஸ்பென்சரில் இருக்கிற கண்டிஷனர், ஷாம்பு எல்லாத்தையுமே ஒரு எம்டி ஜூஸ் கேனில் வந்து இவங்க நிரப்பிக்கொண்டு அதையுமே களவெடுத்து கொண்டு போகிறாங்க. இதையுமே இவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து தங்களுடைய பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நாங்கள் அடிக்கடி போஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி செய்ய வேண்டாம், ரிப்பீட் பண்ண வேண்டாம். பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்க. பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, முக்கியமாக வெளிநாடுகளில் ஆட்டிடியூட்டை தூக்கி தள்ளி வைங்க. வெள்ளக்காரன் எப்படியும் வாழ்ந்துட்டு போகட்டும், ஆப்ரிக்கன்ஸுமே எப்படியும் வாழ்ந்துட்டு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. ஒரு சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இது முழு சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியுமே பாதிக்கும். உங்களோட ஐடியை வந்து செக் பண்ணி பார்க்க போகிற இல்லை நீங்கள் இந்த நாடா அந்த நாடாண்டு. தாய்லாண்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி செக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பாருக்கு போகிறீங்க, இல்லாட்டி ஒரு பீச் பூல் பார்ட்டிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடியை செக் பண்ணி உங்களை பேன் பண்ணுற நிலைமைக்கு இன்றைக்கு தாய்லாந்து உள்ளது. இப்போ இதுக்கு முதல்லையுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த வீடியோவை இவங்க பார்த்திருப்பாங்களா இருந்தால் இந்த மாதிரி காரியத்தை இவங்க செய்திருக்க மாட்டாங்க. It's not a joke. Yeah, it's not a joke. This is not a joke. You start to blame us. Look at this. Sorry for the children. No, sorry, my friend. No, sorry. No, pay it. No. Please pay it. You don't need money. No. Ako police, ya? No, don't call police. We are paying. This is family too. We are paying. I don't care. See, you yelling to us. Now you can prove. You stop. Why you yelling just now? Sorry. Just pleading. Sorry. Please. This is a Stop family. yelling, yeah? So please, we have to catch up. Stop yelling. Now you cooling down. After we can prove it. Chup ho ja. See? After we can prove it all, now you cooling down. Before you yelling just like hell. You pay it all. Stop it. We have to go. छोड़ो मम्मी आप बाहर आ जाओ. उनको निकालने दे. Yeah, this kind of thing. You take whatever you want to take, then tell. Pay karo bhaiya. Yeah, image Bali again. This is now about Bali image. You see? Video. Video. Explain now. Explain. You explain now. You got the word. Okay, stop. It's not about paying. Stop it. Lah barang memang you nah ini di kamar. Orang memang full setup. Video. Stop it. Open it. Open. My friend. I will pay. Yeah. Sorry, I will pay. No. It's not about paying. I am very late. It's not about money. I know you have a lot of money. I will pay. I know you have a lot of money. Extra money. I will pay. This is no respect. Sorry. You come to Bali, you just no respect. Sorry. We are really sorry. Really sorry. I will pay. Before you shouting, huh? Sorry, I will pay. We are not sure. We gonna prove it. Why paying? क्या है? Stop. यार तुम ये कहते ना कि भैया मेरे को 50 लाख का माल दिलवा दो. I am ready. यार सो ये तो अरे ये कोई चाचारे डालने की चीज है यार ये. What is this? कोई बात नहीं बस ठीक है. रखो यार. Sorry. Sorry for the children. Children, I will pay. That doesn't know. That this Okay, pay. is Explain now. Huh? Explain. Sorry. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது கவனித்து பாருங்கள். இது ஒரு ஃபேமிலி டூர்னு சொல்கிறாங்க. 8லேருந்து 9 பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சது 3லேருந்து 4 டீனேஜ் பிள்ளைகள் கூட இதில் இருக்கிறாங்க. இதில் வந்து இவங்க எத்தனையோ தடவை வந்து சொரின்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு சொல்கிறாங்க. அதில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, கிட்ஸுக்குமே சொல்கிறாங்க ஒரு இடத்துல. இவங்க களவெடுக்கிறது மட்டும் இல்லை, பிள்ளைகளையுமே யூஸ் பண்ணி இவங்க களவெடுத்துருக்குறாங்க. இவங்க எடுத்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க மாட்டு பிடிப்பட்டதே இவங்களுடைய ஆட்டிடியூட்டால் தான் இவங்க பிடிப்பட்டிருக்காங்க. 2-3 தடவை போய் ரிசப்ஷனில் போய் முறையிட்டிருக்கிறாங்க. ரூம் க்ளீன் இல்லை, சர்வீஸ் சரியில்லைன்னு சொல்லியெல்லாம் முறையிட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்னத்தை களவெடுத்தாங்கன்னு சொன்னால், செக் அவுட்டில் பார்க்கும் பொழுது பிலோ கேஸை காணல, பெட்ஷீட் கூட இவங்க களவெடுத்துருக்குறாங்க. லொபியில் இருக்கிற டீ பாட், காஃபி பாட், சுகர் வைக்கிற டிஷ், அதுலேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக களவெடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க, சர்வீஸ் சரியில்லை, க்ளீனிங் இல்லைன்ட்டு.
வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறாங்க, டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட காசு இருக்குது, பிலோ கேஸுக்கும் பெட்ஷீட்டுக்கும் இவங்கள்ட்ட காசு இல்லை. இவங்க களவெடுத்தது மட்டும் இல்லை, இதில் உங்களுடைய பிள்ளைகளையுமே சேர்த்து இருக்கிறாங்க. திங்க் பண்ணி பாருங்க, நாளைக்கு இந்த பிள்ளைகள் அமெரிக்கா கனடா போனாலும் பேரண்ட்ஸை பார்த்து தானே இந்த பிள்ளைகளுமே பழகும். இந்த வீடியோவில் பாருங்க எத்தனை முறை இவங்க சொல்கிறாங்க, களவெடுத்த சாமானுக்குமே காசு பே பண்ணுறது சொல்கிறாங்க. பார்த்தா பணக்காரங்க மாதிரி தெரியுறாங்க, ஆனால் காலில் விழாத குறையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் பிள்ளைகளுமே காப்பி பண்ணுறாங்க. இன்றைக்கி கனடா, அமெரிக்காவில், வால்மார்ட், டார்கெட்டில் எல்லாமே ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து எத்தனை பேர் களவெடுத்து பிடிபட்டிருக்காங்க தெரியுமா? பிடிபட்டாப்புறம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பே பண்ணுறோம்ண்டு காசு இருந்துமே அவங்களுக்கு களவெடுக்கத்தான் தோணுது. இது ஒரு பழக்க வழக்கமாக அல்லது வியாதியா? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி சம்பவங்களால் நீங்கள் ஒரு சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், யூரோப்பில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம். நீங்கள் பாலிக்கு போகும் பொழுது உங்களையுமே அவங்க கல்லணை தான் பார்ப்பாங்க. இந்த வீடியோ பாருங்கள், இந்தியாவிலேருந்து தாய்லாண்டுக்கு இவங்க வெக்கேஷனுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களே வசதி இல்லாமல் ரோட்டு கரையில் இருந்து கொண்டு சூப்பை குடிச்சு கொண்டு 1 வாக்கும் 2 வாக்கும் வந்து வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்டே இவங்க போய் களவெடுத்துருக்குறாங்க. கையில் குழந்தை வேற. நாளைக்கு திங்க் பண்ணி பாருங்க அந்த குழந்தையோடைய ஃப்யூச்சரை. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கள்ளக்கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணி கொண்டு ஒரு சிலர் வருவாங்க பாருங்க. ஏன் இந்தியர்களை மட்டும் நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க? இங்கே இந்த நியூஸ் வந்து வெளிநாட்டில் நடக்கிற சம்பவங்களை மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். உள்நாட்டு செய்திகள் இந்த தளத்தில் வரவே வராது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியாக வெளிநாடுகளில் வாழ்கிறதால தான் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நாங்கள் பதிவிடுகின்றோம். யாரும் வெளிநாடுகளுக்கு வரலாம், ஆனால் நடந்து கொள்கிற முறையில் தான் எங்களை பிரித்து டார்கெட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாங்கள் நயக்ரா ஃபால்ஸ் போனாலும் எங்களையுமே அவங்க இந்தியர்களாக தான் பார்க்குறாங்க. நியூயார்க் போனாலுமே எங்களையுமே அவங்க இந்தியர்களாக தான் பார்க்குறாங்க. யாரையுமே பிரித்து பார்க்குறாங்க இல்லை, எல்லாருமே சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியாக தான் பார்க்குறாங்க. யார் தவறு செய்தாலுமே இது எல்லாரையுமே பாதிக்கின்றது. இது தொடர்ந்து நடக்குமா இருந்தால் ஃப்யூச்சரில் நீங்கள் இல்லாத காலங்களில் கூட உங்களோட பிள்ளைகள் வெளிநாடுகளில் வாழ முடியாத ஒரு நிலைமை வரும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.